மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க போகுது. தமிழ்நாட்டில் முதன்மையான ஆன்மீக பெருவிழாவான மதுரை சித்திரை திருவிழா 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி திருக்கல்யாணம் வரும் 8ஆம் தேதி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து மே 11ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜாதி மத பேதமின்றி ஒன்று திரளும் ஒற்றை திருவிழாவாக போற்றப்படுவது மதுரை சித்திரை திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவுக்காக தென் தமிழ்நாட்டு பக்தர்கள் தவமிருந்து காத்திருப்பது வழக்கம். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரையின் மாசி வீதிகளில் சித்திரை திருவிழா காலத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம். மே 7ஆம் தேதி சுந்தரேஸ்வரரும் அம்மனும் போரிடும் திக்கு விஜயம் நிகழ்ச்சி. மே 8ஆம் தேதி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபோகம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வில் திருப்பரங்குன்றத்தில் இருந்து வந்து தெய்வானை பெருமாள் பங்கேற்பார். மே 9ஆம் தேதி மதுரையம்பதியின் மாசி வீதிகள் தேரோட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். மே 10ஆம் தேதி மதுரை அழகர் மலையின் அடிவாரத்தில் எழுந்தருளியிருக்கும் கள்ளழகர் பெருமாள் மதுரையை நோக்கி புறப்படுதல். அழகர் மலையில் இருந்து மதுரை மாநகர் நோக்கி பரிவாரங்கள் புடைசூழ வருகை தரும் கள்ளழகர் பெருமான் நூற்றுக்கணக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார். மே 11ஆம் தேதி மாவடியில் கள்ளழகர் பெருமாளை அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி. மே 12ஆம் தேதி சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான தங்க குதிரையில் வீற்ற நிலையில் கள்ளழகர் பெருமாள் கரை புரண்டோடும் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி. மே 13ஆம் தேதி மாண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி. மே 15ஆம் தேதி மதுரையில் இருந்து அழகர் மலை நோக்கி கள்ளழகர் புறப்படுதல். மே 17ஆம் தேதி மதுரை சித்திரை திருவிழா நிறைவடையும். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.